ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸில் வந்து டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸில் யூனிட் 2 பார்க்க போகிறோம். யூனிட் 2 வந்து தெர்மல் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு நல்லா தெரியும் கேஸஸ் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு மோஷன்லேயே இருக்கும். கேஸஸ் வந்து தே ஆர் ஆல்வேஸ் இன் மோஷன். அதுக்கு வந்து உள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும், ஒரு கேஸ் மாலிகுலுக்கும் இன்னொரு கேஸ் மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரெண்டு மாலிகுல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கேஸ் மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தே ஆர் ஆல்வேஸ் இன் மோஷன், தே ஆர் ஃப்ரீ இன் மோஷன். ஃப்ரீயாக அது வந்து மோஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிறதுல கைனடிக் அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ கைனடிக் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூமெண்ட்டில் இருந்தால் தான் அங்கே வந்து கைனடிக் எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ இங்கே கேஸஸ் வந்து எப்போவுமே வந்து மோஷன்லேயே இருக்குது. ஸோ அதோட கைனடிக் தியரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் பாஸ்லேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பாஸ்லேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் இட் இஸ் ஜஸ்ட் லைக் அசம்ஷன்ஸ். ஓகே? ஸோ அசம்ஷன்ஸும் இதுதான், கரெக்டாக இருக்கிறதும் இதுதான், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்லேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் வந்து மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆல் த மாலிகுல்ஸ் ஆஃப் அ கேஸ் ஆர் ஐடென்டிக்கல் அண்ட் எலாஸ்டிக் ஸ்பியர்ஸ். இப்போ எல்லா மாலிகுல்ஸ் ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஹீலியம்னு ஒரு கேஸ் எடுத்திருக்கோம், இல்லை ஹைட்ரஜன் ஒரு கேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ ஹீலியமில் இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஹீலியம் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீலியமில் இருக்கிற எல்லா கேஸ் மாலிகுல்ஸும் ஐடென்டிக்கலாக இருக்கும். அண்ட் அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்பியர்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம், ஹீலியமாக இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம், இல்லை ஆர்கானாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கேஸ் மாலிகுல் எடுத்துக்கிட்டோம்னா அதோட மாலிகுல்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கல் அண்ட் எலாஸ்டிக் ஸ்பியர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். த மாலிகுல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அதே மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வேறு வேறு கேஸஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஹீலியம் கேஸ் மாதிரியே ஆர்கான் கேஸ் மாலிகுல் வந்து இருக்காது. ஹீலியமில் மட்டும்தான் ஒரே மாதிரி எல்லா ஹீலியம் மாலிகுல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். பட் இப்போ ஹீலியம் மாலிகுல் மாதிரி ஆர்கான் மாலிகுல் வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, த மாலிகுல்ஸ் ஆஃப் different gases are different. So third point பார்க்கலாம். The number of molecules in a gas is very large and the average separation between them is larger than the size of the gas molecule. So average separation between them, அதாவது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும், நிறையா இருக்கும். ஒரு கேஸ் மாலிகுலில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதேமாதிரி இந்த ஆவரேஜ் செப்பரேஷன் பிட்வீன் தெம், ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லார்ஜராக இருக்கும். எதை விட லார்ஜராக இருக்கும்னா அந்த சைஸ் ஆஃப் த கேஸ் மாலிகுலை கம்பேர் பண்ணும்போது அந்த சைஸை விட அதோட செப்பரேஷன் வந்து ரொம்ப லார்ஜராக. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க. சோலார் சிஸ்டம் நம்ம பார்த்துருக்கோம். சைஸ் ஆஃப் த சன்னு, சைஸ் ஆஃப் த எர்த்துன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே ரொம்ப பெரிய பெரிய வேல்யூஸ் தான். பட் கம்பேர் டு த டிஸ்டன்ஸ், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அந்த சைஸ் வந்து ஸ்மால் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் கேஸ் மாலிகுல்ஸில் வந்து அந்த ஆவரேஜ் செப்பரேஷன் பிட்வீன் தம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து சைஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லார்ஜராக இருக்கும். தென் ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாம். த மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸ் ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன். ஸோ அந்த மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா கண்டினியூஸாக ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். எந்த மாலிகுலாக இருந்தாலும் அதோட கேஸ் மாலிகுல்ஸ் வந்து கண்டினியூஸாக ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். தென் ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்க்கலாம். த மாலிகுல்ஸ் கொலைட் வித் ஒன் அனதர் அண்ட் ஆல்சோ வித் த வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். ஒரு கேஸ் மாலிகுல் கண்டிப்பாக இன்னொரு கேஸ் மாலிகுலோட கொலைட் ஆகும், ஒன் அனதரோட கொலைட் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு கண்டெய்னரில் நீங்கள் கேஸ் மாலிகுல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரோடையும் அது வந்து கொலைட் ஆகும். அதுதான் ஃபிஃப்த்து பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தென் சிக்ஸ்த்து பாயிண்ட், த கொலைஷன்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸோ தட் தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் தி கைனடிக் எனர்ஜி டூரிங் தி கொலைஷன். ஸோ கொலைஷன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் கைனடிக் எனர்ஜியில் வந்து எந்த லாஸுமே இருக்காது. கொலைஷன்ஸ் நடந்தாலும் ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலில் மோதினாலும் அந்த கொலைஷன்ஸ் வந்து நடந்தாலும் அதில் வந்து கைனடிக் எனர்ஜியில் எந்த ஒரு லாஸுமே இருக்காது.
The next is 7th point. Between two successive collisions, a molecule moves with uniform velocity. இப்போ கேஸ் மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட மூவ் ஆகும். தென் அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஆகி அது 2 மாலிகுலும் வந்து அது வந்து அப்படியே ட்ராவல் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு மாலிகுலோட கொலைட் ஆகும். இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு கொலெக்ஷன் முடிஞ்சு அது ட்ராவல் ஆகிட்டு அப்புறம் இன்னொரு கொலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ பிட்வீன் 2 சக்ஸசிவ் கொலெக்ஷன், 2 சக்ஸசிவ் கொலெக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது, அதாவது பிட்வீன் 2 ஒன்று நடந்து முடிஞ்சு இன்னொன்று நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் மூவ்ஸ் வித் த யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் அந்த மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகும். Then 8th point, the molecules do not exert any force of attraction or repulsion on each other except during collision. கொலெக்ஷன் நடக்கும் பொழுது தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் இருக்கும். அப்படி இல்லை, கொலெக்ஷன் நடக்காத பொழுது இந்த மாலிகுல்ஸில் வந்து எந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் எந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனும் கண்டிப்பாக இருக்காது. அந்த மாலிகுல்ஸ் do not possesses any potential energy and the energy is wholly kinetic. ஸோ மாலிகுல்ஸில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இல்லை, ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கிடையாது. இந்த எனர்ஜி வந்து ஹோலி கைனெட்டிக். ஏன்னா மாலிகுல்ஸ் எப்போவுமே மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால கேஸ் மாலிகுல்ஸ் வந்து எப்போவுமே மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால அதோட மொத்த எனர்ஜியுமே கைனெட்டிக்காக தான் இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லை. தென் நெக்ஸ்ட் 9th பாயிண்ட் பார்க்கலாம். த கொலெக்ஷன் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ். அதாவது கொலெக்ஷன் வந்து டக்கு நடந்துடுது. ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம்லேயே வந்து கொலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஒரு மாலிகுல் வந்து இன்னொரு மாலிகுலோட மோதும் பொழுது அந்த கொலெக்ஷனோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குன்னா, அந்த மூமெண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸு. இப்போ ஒரு கொலெக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் அந்த கேஸஸ் வந்து ரொம்ப நேரமாக மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் தான் இன்னொரு கொலெக்ஷன் வந்து நடக்குது. பட் அதோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மூமெண்ட் ஆகுற அந்த டைமிங் தான் ஜாஸ்தி, கொலெக்ஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே நடந்துருது. The next 10th point, the molecules obey Newton's law of motion even though they move randomly. அது ரேண்டமாக மூவ் ஆகிக்கிட்டே இருந்தாலும் அது வந்து எதை ஒபே பண்ணுது அப்படின்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை வந்து ஒபே பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து 10 பாயிண்ட்ஸு. 10 பாயிண்ட்ஸு எதில் உள்ள 10 பாயிண்ட்ஸ் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் உள்ள 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.